அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சோதரர்களே, மீண்டும் ஒரு தொடரில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்று ஜுரைத் ரஹிமஹுல்லாஹுடைய வாழ்வில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். எனவே அந்த சம்பவத்தில் வரக்கூடிய படிப்பினைகளை எமது வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு வல்லவனாகிய அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லிம் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டேகி, ஜுரைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி வாழ்ந்து வந்தாரு. அவரு அமல்கள் செய்யறதுக்காக வேண்டிய ஒரு தனியார் அறையை அமைச்சு வச்சிருந்தாரு. அப்ப அவரு தன்னுடைய அறையில வணக்க வழிபாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாய் வந்து அவரை அழைக்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ் யோசிக்கிறாரு, நான் தாயுடைய பேச்சுக்கு பதிலளிப்பதா அல்லது இந்த தொழுகையை தொடர்ச்சியாக தொழுவதா என்று அவர் யோசிக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் தொழுவதுதான் சிறந்தது என்று கருதி தாயுடைய பேச்சுக்கு பதிலளிக்காமல் அவர் முழுமையாக தொழுகிறார். அப்பொழுது இரண்டாவது முறையாக தாய் வந்து கூப்பிடுகிறார். அப்பொழுதும் அவர் தாயுடைய பேச்சுக்கு பதிலளிக்கவில்லை. மூன்றாவது முறையாகவும் தாய் வந்து அழைக்கிறார். அப்பொழுதும் தாயுடைய பேச்சுக்கு பதிலளிக்கவில்லை. எனவே தாய் கோபமிட்டு ஒரு பதுவாவை செய்கிறார். என்ன பதுவா என்றால், அல்லாஹும்ம லா துமித்ஹு ஹத்தா யன்துர இலா வுஜூஹி மூமிஸா. அந்த தாய் மகனை பார்த்து சொல்றா, மானக்கேடான செயல்ல ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்காமல் இவர் மரணிக்க கூடாது என்ற ஒரு பதுவா செய்கிறார். எனவே அனைவர்களுக்கும் தெரியும், தாயுடைய துஆ எந்த ஒரு திரையும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. எனவே அந்த பதுவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. சமூகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அந்த ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண், ஒரு மானக்கேடான செயல்ல ஈடுபடக்கூடிய ஒரு பெண் வந்து மக்கள்கிட்ட சவால் விடுறா, நான் இந்த ஜுரைத வலிக்கெடுப்பேன், நான் என்னுடைய அழகை காட்டி இந்த ஜுரைத வலிக்கெடுப்பேன் என்று சொல்லிட்டு ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு நாள் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அறைக்கு போகிறார். அந்த அறைக்கு போயிட்டு அவளுடைய அழகை காட்டுற. ஆனா அந்த அழகுக்கு ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ் மயங்கள்ல அவனோட பாட்டுல அவனோட வணக்கங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவர் சரியான கோபப்பட்டு என்னுடைய அழகை கூட அவர் பார்க்கல என்று என்ன செய்யறா, ஒரு ஆட்டிடையனோட பேட்டு விபச்சாரம் செய்து அதனால் ஒரு குழந்தை அந்த பெண்ணுக்கு கிடைக்கிறது. அப்ப மக்கள் கேட்கிறாங்க, இந்த குழந்தை யாருடையது? அப்பொழுது அந்த பெண், அந்த மானக்கேடான செயல்ல ஈடுபடக்கூடிய அந்த பெண் சொல்றா, காரணம் ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ்னு சொல்றா. அந்த பெண் சொன்னதை கேட்ட மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அப்ப ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்கு வந்து அவனோட வீட்டை உடைக்கிறாங்க. ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு அடிக்கிறாங்க. அவன் சொல்றாங்க, அந்த பிள்ளையை கூட்டிட்டு வாங்க. இப்ப அந்த கை குழந்தை அன்று பிறந்த அந்த பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. ஜுரைத் ரஹிமஹுல்லாஹ் அந்த பிள்ளையுடைய நெஞ்ச அமுக்கி கேட்கிறாங்க, யா ஃபுலான் மன் அபூக, பிள்ளையே உன்னுடைய தந்தை யார் என்று கேட்ட பொழுது அந்த சிறு குழந்தை சொல்லிச்சு, அர்-ராஇ என்று கையால காட்டி இதுதான் என்னுடைய தந்தைன்னு சொல்லிச்சு. எனவே இந்த சம்பவத்தினூடாக மிக பிரதானமான ஒரு படிப்பினை பெறுறோம். என்ன படிப்பினைன்னு சொன்னா, நஃபீலான தொழுகையை விடவும் தாயுடைய பேச்சுக்கு பதிலளிப்பதுதான் சிறந்தது என்ற அந்த ஒரு மிக பிரதானமான ஒரு படிப்பினைய இந்த சம்பவத்தினூடாக விளங்குகிறோம். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், வகல்லா ரப்புக அல்லா தஅபுது, நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க வேண்டாம், வபில் வாலிதைன் இஹ்சானா, அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பெற்றோரோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க. எனவே பிர்ருல் வாலிதைன் என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்றான், நாங்க எங்க பெற்றோரோட நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும், எங்க பெற்றோரோட மனதை புண்படுத்த கூடாது. எனவே வல்லவனாகிய அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.